நல்லா அடுத்த வயசு அப்படி என்ன சொன்னா மடத்த அது சொன்னா சொல்றது போற நீ எத்தனை பேர் பாரு எனக்கு என்ன பண்றது என்னதான் துட்டு வாங்கிட்டா கூட இத்தனை பேரை வைக்கிறது எனக்கு கோரிக்கை ஆகுத்திய அந்த கம்யூனிட்டிக்கு ஆகக்கூடாது அந்த கம்யூனிட்டி இந்த ஊர்லயே பூச்சி வெட்டுன்றேன் நானு அம்மா உன்னை பார்க்கும்போது அகோரமாக தெரிகின்றாயே நீ யார் தாயே என்னை பார்த்த யார் என்று கேட்கிறாய் நான் யார் தெரியுமா எப்பேர் மட்டும் தெரியுமா மரகதமாலா மாயவன் தங்கை இந்த இடுகாடு என்னும் சுடுகாட்டிலே நானும் பிணமாக இருந்து கொண்டிருந்தேன். இங்கு வந்தாய், என்னை தொட்டாய். உன்னுடைய இரு கரமானது என் மீது பட்ட உடனே எனக்கு உயிர் வந்தது. எப்படி தாயே? மரகதமாலா, உனக்கு உயிர் வந்த காரணத்தை கேட்கிறாயா? மரகதமாலா, ஒரு நேரத்திலே நீ என்ன செய்தாய்? தேவலோகத்தை சேர்ந்த நீ இந்த பூலோகம் ஓடி வந்தாய். பூலோக மக்களால் பாழடைந்து கிடந்து என்னுடைய ஆலயத்தை பார்த்தாய். என்னுடைய ஆலயத்தை பார்த்தது மட்டுமில்லாமல் என்னுடைய ஆலயம் முழுவதும் உன்னுடைய கரங்களினால் சுத்தம் செய்து 108 பாரிஜாத மலர்களை கொண்டு எனக்கு அபிஷேக ஆராதனை செய்தாய். அன்றே உனக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று என்னுடைய மனதிலே நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த நாள் அந்த நேரம் இன்றுதான் எனக்கு கிடைத்தது. மரகதமாலா, இத வார்த்தையா, இந்த பிணசுடு சுடுகாட்டிலே நீயோ பச்சை பிணமாக இருந்து கொண்டிருந்தாய். நான் என்ன செய்தேன்? என்னுடைய அகோர பசி என்னால் தாங்க முடியாமல் உன்னை வாரி பசி பச்சை பிணமாக இருந்து கொண்டிருக்கும் உன் உடலை வாரி புசித்தேன். உன் உடம்பிலே இருக்கக்கூடிய உதிரத்தை குடித்து என்னுடைய பசியை தீர்த்துக் கொள்ளலாம் என்று ஓடி வருகிற சமயத்திலே என்னுடைய கரமானது உன்னுடைய புனிதமான உடலின் மீது பட்ட உடனே
உனக்கு உயிர் வந்து விட்டது மரகதமாலா, உயிர் வந்து. அம்மா எனக்கோ உயிர் வந்து விட்டது. இனிமேல் இந்த சுடுகாட்டிலே எனக்கு என்னம்மா வேலை? நான் மரகதமாலா, இப்போது எங்கே செல்கிறாய்? என் நாட்டுக்கு போறமா, என் நாட்டு மக்களை பார்க்க போறமா, என்னுடைய மாமனாரை பார்க்க போறமா. என்னை தொட்டு தாலி கட்டினாரே என் கணவர், என் கணவர் முகத்தை பார்க்க போறேன். அடி பொடி பைத்தியக்காரி மரகதமாலா, சுடுகாடு வந்த பிணம் மீண்டும் வீடு திரும்புமா? அப்படியே திரும்பினால்தான் நாட்டு மக்கள் தான் உன்னை ஏற்றுக்கொள்வார்களா? உன்னுடைய மாமனார் தான் உன்னை ஏற்றுக்கொள்வாரா? ஏன் உன்னை தொட்டு உன்னுடைய கழுத்திலேயே மாங்கல்யத்தை சூட்டினானே உன்னுடைய கணவன், அவன் தான் உன்னை ஏற்றுக்கொள்வனா? உன்னை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி என்றால் என் கணவர் முகத்தை என்னால் பார்க்கவே முடியாதா தாயே? மரகதமாலா, தாலி கட்டிய கணவனோடு இவ்வளவு நாட்களாக ஒன்று சேர்ந்து வாழவில்லையே, அப்படி என்று கவலைப்படுகிறாய், கண் கலங்குகிறாய். சகலமும் என்னால், நான் நினைத்தால் நடக்காது எதுவுமே கிடையாது. நான் சொல்லுகின்ற வார்த்தையை கேள், உன்னோடு உன்னுடைய கணவனை என்னுடைய சக்தியால் சேர்த்து வைப்பேன். நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி, உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. என் கணவரை கொண்டு வந்து என்னோடு சேர்த்து வைக்கிறேன் என்று என் கரத்தில் ஒரு சத்தியம் செய்யுங்க, பிறகு நம்புகின்றேன் உன்னை நான். என் மீது நம்பிக்கை கிடையாதா? உன்னுடைய கரத்திலே சத்தியம் செய்தால்தான் என் மீது உனக்கு நம்பிக்கை வருமா? சத்தியம் தானே செய்கிறேன், செய்து விடுகிறேன். மரகதமாலா, நீ உரைத்த பிரகாரமே உன்னோடு உன்னுடைய கணவனை என்னுடைய சக்தியினால் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். மரகதமாலா, என்னுடைய கரத்திலே நீ கேட்ட சத்தியத்தை உன்னுடைய கரத்திலே நான் செய்து கொடுத்து விட்டேன். ஆனால் இப்போது நீ என்னுடைய கரத்திலே ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். நான் உனக்கு சத்தியம் செய்ய வேண்டுமா? மரகதமாலா, உன்னிடத்திலே நான் எந்த பொருளை கேட்டாலும் தடை இல்லாமல் எனக்கு தருகிறேன் என்று ஒரே ஒரு சத்தியம் செய்தால் மட்டுமே போதும். இவ்வளவுதானே? என்னிடத்தில் நீங்கள் எந்த பொருளை கேட்டாலும் சரி, நான் தடையில்லாமல் தருகின்றேன். சபாஷ் மரகதமாலா, உன்னுடைய கரத்திலே நான் சத்தியம் கேட்டேன். அந்த சத்தியத்திற்கு பொருள் என்ன தெரியுமா? ஒரு நேரத்தில் என்னுடைய சக்தி நான் உன்னோடு உன்னுடைய கணவனை சேர்த்து வைத்து விட்ட பிறகு உனக்கும் உன்னுடைய கணவனுக்கும் உங்கள் இருவருக்கும் சேர்ந்து முதலிலே பிறக்கின்றதே குழந்தை, அந்த குழந்தையை எனக்கு நரபலி ஏற்பட்ட சோதனை தாயே. அம்மா, தொட்டி தாலி கட்டி கணவரோடு என்னை கணவரை கொண்டு வந்து என்னோடு சேர்த்து வைத்தால் எங்கள் இருவருக்கு சேர்ந்து பிறக்கின்ற தாலை மகளை உனக்கு பலி கொடுக்கிறேன். இந்த உலகத்திலே எந்த ஒரு பெண்ணாவது இப்பேற்பட்ட ஒரு கொடிய செயலை செய்வானா? நான் மட்டும் எப்படி தாயே என் மகனை உனக்கு பலி கொடுப்பேன்? அம்மா, மரகதமாலா, போதும் நிறுத்தி. நீ யார்? சாதாரணமான ஒரு அற்ப மானிட பெண்ணி. நான் யார்? இந்த படந்த உலகத்திலே ஆதியிலே தோன்றிய ஆதிபரா சக்தி. அப்படி இருக்கும் போது என் மீது நம்பிக்கை இல்லாமல் என்னுடைய கரத்திலே சத்தியத்தை கேட்டாய். மரகதமாலா, நான் உனக்கு சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டேன். நீயும் என்னுடைய கரத்திலே சத்தியத்தை செய்து விட்டாய். அந்த சத்தியத்தை ஒரு வயது மறந்து விடாதே. ஆகட்டும் தாயே. அம்மா, தெரிந்தோ தெரியாம கருத்திலே நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். செய்த சத்தியம் செய்ததுதான். என் கணவரை கொண்டு வந்து என்னோடு சேர்த்து வைத்தால் தானே எங்கள் இருவருக்கு சேர்ந்து பிறக்கின்ற தாலை மகனை உனக்கு பலி கொடுக்க வேண்டும். அப்படியே செய்கின்றேன். அம்மா, அம்மா, இந்த சுடுகாட்டை பார்த்தாயா? பிணமெல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றது. பெண்ணாக பிறந்த நான் இந்த சுடுகாட்டிலே எப்படி தாயை தனிமையில் வாழ்வது? மரகதமாலா, நீ கலங்கவே வேண்டாம். இந்த பிணம் சுடும் சுடுகாட்டில் நீ தனிமையில் வாழ போவதே கிடையாது. ஏனென்றால் இந்த சுடுகாட்டிலே என்னுடைய சக்தினால் ஒரு பெரிய கண்ணாடி மாளிகை ஒன்று அமைக்க போகிறேன். அந்த கண்ணாடி மாளிகையில் தான் நீ இருக்க வேண்டும். மரகதமாலா, அது மட்டும் கிடையாது. அந்த கண்ணாடி மாளிகை இருக்கின்ற இடம் என்னுடைய கண்களுக்கோ
நானே உன்னுடைய கணவன். நான் மூவர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற யாருடைய கண்ணுக்குமே அந்த கண்ணாடி மாளிகை இருக்கின்ற இடம் தெரியவே தெரியாது. மரகதமாலா, இப்போதே பார், என்னுடைய சக்தியால் ஏற்படுத்துகிறேன் கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையா தாயே? உனக்காகவே என்னுடைய சக்தியால் ஏற்படுத்திய கண்ணாடி மாளிகை இதுதான். மரகதமாலா, யாதொன்றுக்கும் கவலைப்படாமல் இந்த பினோசுடு சுடுகாட்டிலே எதற்குமே பயப்படாமல் இப்போதே சென்று இந்த கண்ணாடி மாளிகையிலே இருந்து கொண்டிரு. நான் சென்று என்னுடைய சக்தினால் உன்னுடைய கணவனை இங்கு வர வைத்து இதே கண்ணாடி மாளிகையிலே உன்னையும் உன்னுடைய கணவனையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன். புறப்பட்டு போ. குளக்கரைக்கு போயிட்டு தண்ணி போட்டு வாடின்னு சொன்னேன். அவன் பணம் வெட்டுறாளா, போர் போறாளா, தெருவு வெட்டுறாளா தெரியல. மணால ஆச்சுன்னு வரல. என் மேல பாசமா எல்லாம் மறந்துடலாம். சரி தாங்க.